அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாக இந்த சக்தி மிக்க வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். வருடம் முழுவதும் எடுத்த காரியம் அனைத்தும் 1000 மடங்கு வெற்றியை பெறும். நம்ம யூடியூப் சேனல்ல மார்கழி மாதத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பதிவுல கூட பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான பணவசிய தாந்திரீக முறையை பார்த்தோம். இன்றைய பதிவுல அதீத ஆற்றல் மிக்க பீஜாட்சர வார்த்தைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருநாம ஜபத்தை பார்க்க போறோம். மார்கழி மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரே வாரம் தாங்க இருக்கு. அதற்குள்ளாக எந்த நாள் வேணாலும் இந்த நாம ஜபத்தை நாம் செய்யலாம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரருளை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அன்பாக ஒரு பிடி அவளை கொடுத்தால் கூட 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல். முழு நம்பிக்கையுடன் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் மனதார நினைத்தாலே போதும், நாம் எடுத்த காரியம் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். மகாபாரதத்துல கூட பார்த்தோம்னா குருஷேத்திர போருக்கு முன்பாக அர்ஜுனனும் துரியோதனனும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாராயணி படை வேணும்னு கேட்க வராங்க. அந்த போர் படை யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். கிருஷ்ணர் அந்த நேரத்துல உறக்கத்துல இருக்காரு. சோ கிருஷ்ணருடைய தலைக்கு பக்கத்துல துரியோதனனும் கிருஷ்ணருடைய பாதத்திற்கு பக்கத்துல அர்ஜுனன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா தூக்கம் கலைந்து தன்னுடைய பாதங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அர்ஜுனனை ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரு. இரண்டாவதாக தன்னுடைய தலைக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற துரியோதனனை பார்க்கிறாரு. கண் விழித்தவுடன் நான் முதலில் பார்த்தது அர்ஜுனனை, அதனால உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு கேட்கிறாரு. இரண்டாவதாகத்தான் துரியோதனனுடைய கோரிக்கையை சொல்லணும்னு சொல்றாரு. இருந்தாலும் துரியோதனன் விதண்டாவாதம் செய்யக்கூடியவர். சோ நான் தான் என்னுடைய கோரிக்கையை முதலாவதாக கேட்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ணரும் சரி நீயே கேளுன்னு சொல்றாரு. அதற்கு துரியோதனன் உங்களுடைய நாராயணி படை எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த படையை தருவதாக வாக்குறுதி கொடுக்கிறாரு. இரண்டாவதாக அர்ஜுனன் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அதற்கு அர்ஜுனன் எனக்கு நீங்க மட்டும் என் கூட இருக்கணும்னு சொல்றாரு. கிருஷ்ணருக்கு எதிராக நாராயணி படை செயல்படாது. அதனால துரியோதனன் அந்த நாராயணி படையை கேட்டும் அது பிரயோஜனம் இல்லாம போகுது. எவ்வளவு பெரிய படைகள் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் யாருடன் இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி. அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவின் பேரொருளை பெறக்கூடிய அற்புதமான மந்திரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மார்கழி மாதான்னு ஒரு பெயரே இருக்குங்க. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் அதீத சூட்சமம் வாய்ந்த பீஜாட்சரங்கள் கலந்த ஸ்ரீ கிருஷ்ண திருநாமத்தை ஜபம் செஞ்சு பாருங்க. எடுத்த காரியம் அனைத்தும் மகத்தான வெற்றியை பெறும். சரிங்க, அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், மார்கழி மாதம் என்னைக்கு நிறைவு பெறுதுன்னு பார்த்தோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2024. சோ இன்றைய தினம் தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி வரை என்னைக்கு வேணாலுமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த திருநாமத்தை சொல்லலாம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் பீஜாட்சரம் கலந்த இந்த திருநாம ஜபத்தை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. இந்த நாம ஜபம் செய்யற அன்னைக்கு நம்ம குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நம்ம குளிச்சாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதே போல டைமிங்ஸ் கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாள் முழுவதும் எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாம ஜபத்தை நாம் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நாம் சொல்லலாம். தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நம்ம உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துட்டு கூட நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். வீட்ல ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க திருநாமத்தை 108 முறை 108 டைம்ஸ் நம்ம ஜபம் செய்யணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை,
உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாம ஜபம் செய்வதற்கு முன்பாக ஏதாவது கோரிக்கைகள் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு கோரிக்கை வைக்கணும். மனதார ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என் கூடவே இருந்து என்னை வழி நடத்தணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. இதை தவிர வேற எந்த ஒரு கோரிக்கையும் நீங்க வைக்க வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணர் என் கூடவே இருக்கணும்ன்ற இந்த ஒரு கோரிக்கை மட்டும் போதும். இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை நம்ம ஜபம் செய்யணும். வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மந்திரம். கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை 108 முறை நம்ம ஜபம் செய்யணும். வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கிராம்பு எடுத்து வாயினுடைய வலது பக்கத்துல வச்சுட்டு இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. வாயின் வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல கடவாய் பல்லுக்கு பக்கத்துல 2 கிராம்புகளை ஒதுக்கி வச்சுட்டு நாம ஜபம் செய்யும் பொழுது உடலிலும் மனதிலும் அந்த அதிர்வலைகள் நீண்ட நேரம் இருக்கும். அந்த கிராம்பை நம்ம கடிக்க கூடாதுங்க. 108 முறை ஜபம் முடிந்ததற்கு பிறகு அந்த கிராம்பை நீங்க டஸ்ட்பின்ல குப்பையில நீங்க துப்பிடுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க செய்யுங்க. மற்றவர்கள் சாதாரணமாக நாம ஜபம் செய்தாலே போதும், முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல கிருஷ்ண பரமாத்மாவினுடைய இந்த திருநாம ஜபத்தை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இந்த மார்கழி மாதம்னாலே அது பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. வருடம் முழுவதும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளால் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.